கடகராசி புனர்பூச நட்சத்திரம். இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால தசா இருப்பு 4 வருடங்கள் தான் இருக்கும். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + ஒரு 19 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். சனி தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது 2025 மார்ச் 29 மீன ராசிக்கு வர்றதுனால திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான். இந்த 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது. அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல. அப்போது முழுமையான சனிப்பெயர்ச்சி விடுதலை அப்படின்னாக்கா இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு தசாபுத்தி படி தான் பார்க்கணும். சனி தசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. 7 குடைவன் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். குருவோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் படிக்கிற காலகட்டத்தில் இருப்பீங்க. 22 வயசுக்குள்ளே படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறதுனால படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மேன்மை, படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் மாற்றம். இது வரைக்கும் படிப்பில் நிறைய தடைகளை பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேருக்கு படிப்பை விட்டுட்டு சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்க. 16-17 வயசுலேயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும். இப்போ படிப்பு தொடரும். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இப்போ கட்டாயிடுச்சு இல்லையா படிப்பு, அந்த கட்டான படிப்பு தொடர ஆரம்பிக்கும். மேல் படிப்பு சார்ந்து முயற்சி பண்ணலாம். உதவிகள் கிடைக்கும். படிப்பு சார்ந்து உதவிகள் கிடைக்கும். லோன் கிடைக்கும். இது சம்மந்தமாக நிறைய நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். படிப்பு சம்மந்தமாக 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரார். பாக்கியஸ்தானத்துக்கு. பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனி பகவானானது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த டைமில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும். அவங்க தசை சனி தசை இல்லாமல் வேறு ஏதாவது யோக தசைகளாக இருந்து சுகஸ்தானாதிபதி தசையாக இருந்தால் சிறப்பு. வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த டைமு கொடுக்கும். அஷ்டம சனி விடுதலை அப்படிங்கிறதுனால திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும். திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யாத தசை அப்படின்னாக்கா புதன் தசை. ஏன்னா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். முற்றிலும் 2 இடமும் மறைவு ஸ்தானங்கள். 12ம் மறைவு ஸ்தானம், 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அப்போ இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. நன்மை செய்யாத தசை இந்த ராசிக்கு செய்யாது. லக்னத்துக்கு வேற ஒரு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோக தசையாக இருக்குமா அப்படின்னாக்கா அது சுய ஜாதக வலுவை பொறுத்து. சுய ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, முதல் 7 வருடங்கள் நன்மை செஞ்சிச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 10 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். முதல் 10 வருடங்கள் நன்மை செஞ்சிச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 7 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். இது மாற்றி தான் வேலை செய்யும். ஒரே லக்னமாக வந்தால் 17 வருடங்களும் கெடுபலன்கள் தான் புதன் தசையில். இப்போ 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் வேலை ரீதியாக அப்படி இருக்கும். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துரும். வேலை வாய்ப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இப்போ முயற்சி பண்ணக்கூடிய நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இப்போ வேலை ரீதியாக தேடுறீங்களா, வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கொடுக்கும். நிறைய தடைகளை இந்த அஷ்டம சனியில் கொடுத்துருக்கும். இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது 1 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. ஆனால் முடிஞ்சாலும் முடிஞ்ச மாதிரியே இருக்காது. ஏன்னாக்கா இது அவயோக தசை. இந்த புதன் தசை அப்படிங்கிறது அவயோக தசை. அநேகமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெடுபலன்களை தான் அதிகமாக செஞ்சுட்டே இருந்திருக்கும். ஏன்னா அஷ்டம சனி விடுதலை ஆனாலும் உங்களுக்கு கெடுபலன்கள் தொடருது, அந்த கஷ்டங்கள் தொடருது, கடன் தொடருது, வேலை வாய்ப்பு இல்லை, திருமண வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்குது. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது இப்போ தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது வர்றதுனால இப்போ தான் உங்களுக்கு முடிவு அப்படிங்கிறதுனால திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கடகராசி அப்படிங்கிறது 3 நட்சத்திரங்கள். அதில் இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியை ஒட்டி இருக்குது.
அப்போது ஒரு வருஷம் முன்னாடியே உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கும். இப்போ ஒரு வருஷம் முன்னாடியே இப்போ வந்து அஷ்டம சனி விடுதலை ஆகும். இது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி ஏற்கனவே உங்களுக்கு விடுதலை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது ஆயிடுச்சு உங்களுக்கு விடுதலை ஆகி. இப்போ விடுதலை ஆன பிறகும் கஷ்டம் தொடருது அப்படின்னாக்கா புதன் தசை உங்களுக்கு சரியில்லை, புதன் தசையில் நிறைய கஷ்டப்பட்டு வரீங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சிறப்பான ஒரு முயற்சிகளுக்கு வெற்றியை கொடுப்பார். வேலைவாய்ப்பு ரீதியாக, திருமண ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தில் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து திருமணமாகி பிரச்சனையாகி பிரியக்கூடிய சூழ்நிலைகளை இந்த அஷ்டம சனியில் கொடுத்துருக்கும். அது எல்லாமே மாறும். இந்த டைம் டோட்டலாகவே எல்லாமே மாறும். சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, கருத்து வேறுபாடுகள் மாறும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும், சண்டை சச்சரவுகள் மாறும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சகோதர சகோதரிகள் வழியில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். இது எல்லாமே மாறும். ஏன்னா சகோதர சகோதரிகள் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும். உங்கள் கூட ஒற்றுமையாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா அது செவ்வாய் உங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ செவ்வாய் இந்த அஷ்டம சனியில் நிறைய பிராபலத்தை சந்திச்சிருப்பீங்க. இனி வரும் காலத்தில் சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பு ரீதியாக இப்போ ஒரு சில பேர் வந்து தொழிலில் இருப்பாங்க, அவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். உடனடியாக கடன் பிரச்சனைகள் தீராது, கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அந்த கடனும் வழக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் எப்பவுமே. இது வந்து நீங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வாக்கிய பஞ்சாங்கம் படி ஒரு சனிப்பெயர்ச்சி வருது 2026 பிப்ரவரி மாதத்தில் வருது அப்படின்னாக்கா அந்த சனிப்பெயர்ச்சி உடனடியாக உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். அதில் வந்து டோட்டலாகவே ரிலீஃப் ஆகும். தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட அந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திரும்பவும் அஷ்டம சனியாக வக்ரமாகி கும்பராசிக்கு வருவார், வக்ர நிவர்த்தியாகி திரும்ப மீனராசிக்கு போவார். அப்புறம் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது முழுமையாக மீனராசிக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இந்த சனி பகவான் அமரக்கூடிய காலம் தான் இந்த வாக்கிய பஞ்சாங்க சனிப்பெயர்ச்சி. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனிப்பெயர்ச்சியிலேருந்து உங்களுக்கு அஷ்டம சனி பாதிப்புன்னு சொல்லவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கவே இருக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம். எதுவுமே குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகள் இருக்குது அப்படின்னாக்கா செலவினங்கள் இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும். ஒரு சில செலவுகள் அப்படின்னா வீண் செலவுகளாக இருக்காது, படிப்பு சம்மந்தப்பட்டது இல்லை அவங்களுக்கு வந்து தேவையான பொருள் வாங்கி கொடுக்குது, இது மாதிரியான செலவுகள் வீண் செலவாக வராது. இந்த செலவுகள்லாம் கொடுக்கும். ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலை, முதல் திருமணமே நடக்கலை, 29 வயசு ஆகுது அப்படின்னாக்கா திருமணம் நடந்துடும். இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தான் நிறைய டிஸ்டர்பன்ஸை கொடுத்துது. உங்கள் ஜாதகத்தை பார்த்தவொடனே தூக்கி வச்சுருவாங்க, இது வந்து அஷ்டம சனி நடக்குது, இதுக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தை தூக்கி போட்டிருப்பீங்க, வேணாம் இப்போ வந்து எங்கே போனாலும் கூடி வரல, ஒரு நல்ல இடம் வருது அது சரியாக செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஜாதகத்தையே ஒதுக்கியிருப்பீங்க இல்லையா. இப்போ தான் அதை கையில் எடுப்பீங்க. இப்போ தான் இந்த ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது கூடி வரும். ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு, விரைய குரு. 12ஆம் இடத்துல குரு வந்தாலே அவர் சுபர் அப்படின்னு சொல்கிறதுனால, உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்கிறதுனால இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதிகமாக உண்டு, சுப விரயங்கள் அதிகமாக உண்டு. ஒரு சில பேருக்கு கடன் அமைப்பு இருந்துச்சுனாக்கா அந்த கடன் அமைப்பு தீரும். அந்த கடன் அமைப்பு கூட கடன் வாங்கி கடன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கடன் கொடுக்குறதோ திடீர் வருமானத்துக்கு கொடுக்குறதோ அப்படி வராது, கடன் வாங்கி கடன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று சுப செலவுகள்னாக்கா திருமண ஏற்பாடுகள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு, இது சம்மந்தமாக உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக உண்டு. சுப விரயங்கள் தான் இது வந்து தேவையான செலவுகள், அதனால் சுப விரயங்களாக எடுத்துக்கலாம். இது மாதிரியான அமைப்புகளில் தான் இந்த 2025 இருக்கும். ரொம்ப லேட் ஆகிப்போச்சு, 30-34 வயசு ஆகிப்போச்சு, எனக்கு இன்னும் திருமணம் நடக்கலை, முதல் தர திருமணம் நடக்கலை, திருமணம் கூடி வந்துடும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள், திருமணத்தில் பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆகி நிறைய கஷ்டப்பட்டுங்க, அந்த அஷ்டம சனி என்னை பாடாப்படுத்திச்சு, இப்போவாது திருமண வாழ்க்கை நிலைக்குமா அப்படின்னாக்கா நிலைக்கும். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான். இது விடுதலை ஆகிப்போச்சு. இதுக்கு முன்னாடி வந்து கர்மா அடிப்படையில் உங்களுக்கு தண்டனை கொடுத்துச்சு, அதுக்காக நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்லலை, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வாங்கி வந்த காரகத்துவ அடிப்படையில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துச்சு. இதன் பிறகு இருக்காது. 9, 10, 11 ஆகிய இடங்களில் இந்த சனி பகவான் வரும்போது சிறப்பான யோகத்தை கொடுப்பார். அதாவது அவர் எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். இதுக்கப்புறம் நன்மை தானே தவிர இந்த சனி பகவானால் கெடுபலன்கள் கிடையாது. அது எங்கே இருந்தாலும் சரி, ஏதாவது கெடுபலன்கள் அப்படின்னாக்கா அது தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும். தசாபுத்தி மட்டும்தான் உங்களுக்கு. இன்னொன்று, இப்போ கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். கடன் வாங்கியிருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த கடனெல்லாம் இந்த காலகட்டங்களில் தீரும்.
கவர்மெண்ட் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, அது எல்லாமே தடங்களாக இருந்துச்சு இல்லையா? அது தடங்கள் இருக்காது. இப்போது வேலை ரீதியாக தடங்கள் இருக்காது. வெளிநாடு போகணும் அப்படின்ட்டு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட தடங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்காது. நீட்டாக நீங்கள் வெளிநாடு போகலாம். இதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு சுதந்திரமாக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது தசை உங்கள் சுய ஜாதகத்தில், ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல கோச்சார ரீதியாக இந்த கேது பகவான் பயிற்சி ஆகிடுவார். அடுத்து வந்து 1.5 வருஷத்துக்கு அங்கே தான் இருப்பார்னு வச்சிங்களேன். இந்த வருடம் சென்ற பகுதியிலிருந்து இதே உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய வீட்டில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு சனி பகவான் வந்து அவயோகர். இப்போ 7ஆம் இடத்துல இருக்குது, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா அந்த கேது பகவானுடைய தசை சிறப்பாக இருக்காது, நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். இந்த 7 வருடத்திலேயே இந்த அஷ்டம சனியில் அதிகமாக கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது எப்படி இருந்தாலும் சரி, அஷ்டம சனியில் அந்த கேது பகவானுடைய தசை இது சனியோட வீட்டில் இருந்தால் உங்களை வந்து 2 நாள் ஆகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். இது இல்லாத வேற எங்கேயாவது இருந்து அந்த கேது பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் பிரச்சனை தான். இது எப்படின்னாக்கா ராகு கேதுக்களுக்கு மட்டும் நிறைய டீட்டெயில் எடுக்கணும். 1 2 மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 டீட்டெயிலுக்கு எடுக்கணும். இது எங்கே இருக்குது, எந்த நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திராதிபதியோட நிலைமை என்ன, அவர் வீடு கொடுத்த கிரகம் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கு, உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்குது, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, இது மாதிரியான நிறைய டீட்டெயில் எடுக்கணும் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும். அதனால் கேது பகவான் தசை அப்படிங்கிறது பொதுவாகவே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இதன் பிறகு வரக்கூடிய கேது தசையில் இந்த சனிப்பெயர்ச்சியானது சிறப்பான முன்னேற்றம், வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக. இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க, அந்த கவர்மெண்ட்டு வேலையில் கூட நிறைய அழுத்தங்களை கொடுத்துருக்கும், நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். அது எதுவுமே இருக்காது. இப்போது மன அழுத்தங்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை செய்யக்கூடிய நபர்களோட நிறைய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போ நல்ல ஒரு இடத்துக்கு வரப்போகிறீங்க. இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கேது தசையில் பட்ட கஷ்டங்கள் இப்போ இருக்காது. முடிஞ்ச அளவு மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க, மனசார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. கணவன் மனைவிகளை கருத்து வேறுபாடுகள் இருந்து பிரிஞ்சிருந்தால் கூட சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள், நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களில் இருந்து சிறு தொழில் பெருத்தொழில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் என்ன மாதிரியான கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரியான கஷ்டங்கள் இதுக்கப்புறம் இருக்காது. இதுக்கப்புறம் இருந்துச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை. அப்படியே தசாபுத்தி சரியில்லைனா கூட பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. முடிஞ்ச அளவு நீங்களே முடிவு எடுக்கிற மாதிரியான ஒரு தெளிவான எண்ணம் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் முடிவு எடுத்துருக்க மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்னென்ன பண்ணமோ அத்தனையும் பண்ணியிருப்பாங்க. இப்போ அஷ்டம சனி முடிவுக்கு வந்த பிறகு நீங்கள் முடிவு எடுக்கலாம். நீங்கள் சரியான முடிவு எடுக்கிறீங்களா இல்லை தவறான முடிவு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தசாபுத்தியை பொறுத்து. அந்த தசாபுத்தி உங்களுக்கு வலுவாக இல்லைன்னா கூட பெருசாக கெடுபலன்கள் இல்லை இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை 20 வருடங்கள். இந்த சுக்கிரதசையில் அஷ்டம சனியில் தான் நிறைய கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 3 6 10 11 இந்த 4 இடங்களில் லக்னத்துக்கு ராசிக்கு இருந்தால் இது மறைமுக சுப தொடர்பு. இந்த மறைமுக சுப தொடர்பில் உங்களுடைய சுக்கிரதசையில் சிறப்பான யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கும். அருமையான முன்னேற்றம். இது மாதிரி இடத்துல லக்னத்துக்கு ராசிக்கு இருந்துச்சுனாக்கா சிறப்புன்னு சொல்லிக்கலாம். அந்த தசை கெடுக்காது. இது தவிர்த்து எங்கே இருந்தாலும் சரி, 4ஆம் இடம் 5ஆம் இடம் இல்லை 8ஆம் இடம் 9ஆம் இடம், அது இல்லாத 12ஆம் இடம், எல்லாமே வந்து உங்களை நாசம் பண்ணிட்டு இருக்கும் இந்த சுக்கிரதசைங்கிறது. இந்த 4 இடத்துல இருக்கும்போது நன்மை செய்து கொண்டு இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய டோட்டலாகவே 12 ராசியில் எங்கே இருந்தாலும் சரி இந்த சுக்கிரதசையில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை அஷ்டம சனியில் கொடுத்துருக்கும். ஏன்னா மறைமுக சுப தொடர்பில் இருக்கும்போது சிறப்பான யோகத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் அவயோக கிரகங்கள் யோகம் செய்து கொண்டிருக்கும் போதும் அவயோக கிரகங்கள் அவயோகத்தை செய்து கொண்டிருக்கும் போதும் 3 விதமாக தசைகளில் பலன்களை கொடுக்கும். இந்த 3 விதமாக கொடுக்கும்போது கூட அஷ்டம சனி வந்தாலோ 7.5 சனி வந்தாலோ பொதுவாகவே இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத சுக்கிர பகவான் அந்த தசையில் டோட்டலாகவே சனியோட அஷ்டம சனி அப்படிங்கிறது ரெண்டுமே சேர்ந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். வேலை ரீதியாக கடன் பிரச்சனை, மணி லாக் ஆகிறது, அது இல்லாத தொடர்புகள் தவறாக தொடர்பு வர்றது, குடும்ப வாழ்க்கையில் பிரிவுகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சேர்ந்தே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நிம்மதி இல்லாத போக்கு, இது மாதிரியான அமைப்புகளை இந்த கடகராசியில் கொடுத்துருக்கும். இதுலேயும் சுக்கிரதசையில் கொடுத்துருக்கும். இந்த அஷ்டம சனி மட்டும்தான். மற்றபடி அஷ்டம சனிக்கு பிறகு ஒரு சில பேருக்கு வந்து இப்போ அஷ்டம சனி முடிவு போகுது, நல்லாவே இருந்தது இது வரைக்கும், இப்போ வேலை போயிருக்கும்,
என்னடா அது அஷ்டம சனிலே நல்லா இருந்தோம், இப்போ வேலை போதே அப்படின்னாக்கா தசாபுத்தி ஏதாவது மாறி இருக்கலாம். இது மாதிரியான டைமுக்குள்ள இப்போ அஷ்டம சனி விடுதலை ஆகுதுன்னா உடனே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் வராது. இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலன்னாக்கா இதுக்கப்புறமும் கஷ்டத்தை கொடுக்காது. இதன் பிறகு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். இந்த தசையில், அதாவது சுக்கிர தசையும் உங்களுக்கு மேன்மையான தசை. டோட்டலாகவே சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு தசைக்கும் நம்ம கடன் பிரச்சனை சொல்லணும், திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும், அது இல்லாத குடும்ப வாழ்க்கை, சுயதொழில் பாதிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் இல்லையா? ஒவ்வொரு தசைக்கும் அது ரிப்பீட்டட் வார்த்தை வருது. அதனால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். முழுமையாகவே இந்த சுக்கிர தசைக்கு சொல்லிட்டேன், நல்லாவே இருக்கும். இப்போ வந்து விடுதலையாகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தீவிரமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதிர்ஷ்டவிதமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார். அது இல்லாத வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சொந்த பந்தங்கள் சேர்ந்து வர்றது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் சேர்ந்து வளருது, உறவுகள் ரீதியாக சொத்து பத்து பிரச்சனை, சொல்ல முடியாத துயரங்கள், என்னென்ன கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்ததோ அத்தனை கஷ்டங்களும் இந்த காலகட்டங்களில் தீரும். 66 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் சூரிய தசை, 72 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் சந்திர தசை, 82 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. இந்த 3 தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா கடகராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசைகள். ஏன்னா ரிப்பீட்டட் வார்த்தை திருப்பி திருப்பி வருது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் மொத்தமாக சேர்த்து சொல்லிடுறேன். இந்த 3 தசைக்கும் சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த 3 தசைகளில் இந்த அஷ்டம சனி பாடாப்படுத்திருக்கும். வயசான காலத்தில் இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துமா அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். உங்களுக்கெல்லாம் கூட உங்கள் வீட்டில் சொல் பேச்சு கேட்காம பசங்களோட எல்லாமே எதிரெதிராக மாறி இருப்பாங்க. எதிர்பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிருக்கு எல்லாமே. நிம்மதி இல்லாத சூழல். நீங்கள் தொழில் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. இது மாதிரியான அமைப்புகள் இந்த 3 தசைகளில் இந்த அஷ்டம சனி கொடுத்துருக்கும். ஏன்னா சனிக்கு ஆகாத தசை எதுன்னு கேட்டிங்கனாக்கா சந்திரன், சூரியன், செவ்வாய், ராகு. ராகுவுக்கு விதிவிலக்கு உண்டு. நட்பு கிரக வீட்டில் இருந்துச்சுன்னா அது நட்பு கிரகமாக எடுத்துக்கும். பகை கிரக வீட்டில் இருந்தால் அது பகை கிரகமாக, இது மாதிரி இந்த 3 கிரகங்களோட ஆதிக்கத்தை எடுத்துக்கும். அதனால் அதை வந்து நம்ப முடியாது. பெருசாக வந்து ராகு தசையை நம்ப முடியாது. அது பெருசாக சொல்லவே தேவையில்ல. பகை கிரக வீட்டில் அந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு நன்மைகள் நடந்திருக்காது. அதே யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த 3 தசைகளை சிறப்பு அப்படின்னா கூட மன அழுத்தங்கள், மனசார்ந்த பிரச்சனைகள், மனசில் நிம்மதி இல்லாதது, இது மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கும். பெரும்பாலும் இந்த வயது காலகட்டத்தில் நோய் நொடி பிரச்சனைகள், உடல்நிலை பாடாப்படுத்துறது, அதை கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் தொழில் செஞ்சுட்டு வருவீங்க. அந்த தொழிலில் கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும். இந்த கடன் பிரச்சனைகள் இப்போ இருக்காது. இப்போ இந்த 3 தசைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உடனடியாக கடன் தீரும். ஒரு லேண்டை விற்று ஒரு கடனை கொடுக்கறது, இந்த கடன் மூலயமா உங்களுக்கு என்னென்ன கவலைகள் இருந்ததோ, மணி லாக்காக இருந்தால் கூட அந்த மணி திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு, இது மாதிரியான அமைப்புகள், சொல்ல முடியாத நிறைய நல்ல பலன்கள் இந்த சனி பகவானுடைய பேச்சுக்கு பிறகு இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய 3 தசைக்கும், அதாவது சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3 அந்த வயதுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி டோட்டலாக 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கஷ்டங்கள் தொடருது என்னன்னே தெரில அப்படின்னாக்கா வாக்கிய பஞ்சாங்கம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய 2026 பிப்ரவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்து அதுக்கப்புறம் இந்த அஷ்டம சனியோட பாதிப்புகளே இருக்காது. யாரும் அதை பற்றி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்காது. அதன் பிறகும் உங்களுக்கு கஷ்டங்கள் தொடருது அப்படின்னாக்கா அவயோக தசைகள், அது வந்து கர்ம அடிப்படையில் அந்த அவயோக தசைகள் அனுபவிச்சு தான் ஆகணும். அது பெருசாக இருக்காது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நன்றி.